வணக்கம். இன்று இந்த பதிவில் விபாசனா தியானத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். விபாசனா தியானம் என்பது இந்தியா மட்டுமல்லாமல் உலகில் உள்ள பல்வேறு நாடுகளிலும் இந்த தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது. கோயங்காஜி அவர்களால் கொண்டுவரப்பட்ட இந்த தியான பயிற்சியானது தமிழ்நாட்டிலும் சென்னை திருமுடிவாக்கம் என்ற இடத்தில், திருவண்ணாமலையில் தம்ம அருணாச்சலா என்னும் இடத்திலும், கோயம்புத்தூர், திண்டுக்கல் போன்ற இடங்களில் பயிற்சி வழங்கப்படுகிறது. 10 நாள் தியான பயிற்சியாக மட்டுமே புதிய மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த தியானத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் 10 நாட்கள் அதற்காக அங்கே தங்கியிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கான தியான பயிற்சியாக மட்டுமே வழங்குகிறார்கள். 10 நாட்களில் முதல் 3 நாட்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தும் ஆனாபானா என்ற தியான பயிற்சி வழங்கப்படுகிறது. ஆனாபானா என்றால் உங்கள் மூச்சுக்காற்றின் மீது கவனத்தை செலுத்தி மனதை ஒருநிலைப்படுத்துவதாகும். அதாவது எண்ணங்களற்ற நிலையில் நீங்கள் உங்கள் மூச்சுக்காற்றை கவனிக்க வேண்டும். அப்படி ஒருமுகப்படுத்தும் பொழுது உங்கள் மனமானது எந்த சிந்தனையும் இல்லாமல் அமைதியாக இந்த பிரபஞ்ச சக்தியை உள்ளிழுத்து கொண்டிருக்கும். அதற்கான பயிற்சியாக முதல் 3 நாட்கள் ஆனாபானா தியானம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பிறகு 4வது நாள் மனதை ஒருநிலைப்படுத்திய பிறகு விபாசனா தியானம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. விபாசனா தியானம் என்றால் உங்கள் உடலில் எழும் உணர்வுகளை உள்ளது உள்ளபடி நீங்கள் கவனிக்க வேண்டும். உள்ளது உள்ளபடி என்றால் ஒரு சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் செய்வது போல் உங்கள் உடலில் ஆங்காங்கே தோன்றும் உணர்வுகளை உச்சந்தலையில் ஆரம்பித்து உள்ளங்கால்கள் வரை பகுதி பகுதியாக உங்கள் கவனத்தை நகர்த்தி சென்று அங்கு எழும் உணர்வுகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். இதுவே விபாசனா தியான முறையுடைய சிறப்பம்சமாகும். விபாசனா தியானத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் உங்கள் மனமாசுக்களை, அழுக்குகளை உங்கள் உடலிலிருந்து வெளியேற்றி உங்கள் மனதையும் உடலையும் ஆன்மாவையும் தூய்மை செய்வதே இதன் நோக்கமாக சொல்லப்படுகிறது. ஆம், ஜென்ம ஜென்மமாக நாம் பல அழுக்குகளை கொண்டு பிறவி எடுத்திருக்கிறோம் அல்லவா? நம் ஒவ்வொரு அணுக்களிலும் பல்வேறு எண்ணங்கள் பதிந்துள்ளது. அதை வெளியேற்றும் ஒரு பயிற்சி முறையாக விபாசனா சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. விபாசனா தியானத்தின் சிறப்பு என்னவென்றால் உங்கள் உடலை நோயிலிருந்தும் மனதை அழுக்குகளிலிருந்தும் உங்களை வெளியேற்றி உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாகவும் அழகாகவும் ஆரோக்கியமானதாகவும் மாற்றுவதே இதன் நோக்கமாக கற்றுக்கொள்ளப்படுகிறது. நாம் அனைவரும் அந்த தியானத்தை செய்து நம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.